சரி இப்போ அந்த 2 கால்குலேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? சரி 2 கால்குலேஷன் வெளியில் வருது அப்படின்னா அஞ்சாவது லெக்சர்ஸ்ல எழுதி அஞ்சாவது அந்த முதலாவது வழி. சரியா? முதலாவது அப்படி செஞ்சாடா இது கிடையாதுடா. ஜிடபிள்யூபி ஏபிபி அந்த பிசிஓபியை காணணும். பிஜேபி காணணும். அது என்ன சாமான் என்ன செட்டப் பண்ணுச்சுன்னா ஒரு மெஷின் அது லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு, அதனால என்வைரன்மென்ட்க்கு வர இம்பாக்ட் என்னங்கிற மாதிரி பாக்குறேன். மெஷின் படிச்சு எப்படி இருக்கு அது எவ்வளவு அந்த CO2 வெளியிடுறானே அந்த மெஷின் 2 வருஷத்துக்கு வேலை செய்யுது. அப்படியா? அப்படிதானே? 2 வருஷம் தான் ஒரு சர்வீஸ் செய்யறாங்க. 10 வருஷம் என்ன மெஷின் பார்ட் 10 இயர்ஸ், சர்வீஸ் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் இல்லையா? ஓகே ஓகே. மத்த சொல்லிக்கான் வொர்க் ஷாப்புக்கு பிளேன் ஃபில்லிங் விட தூரம் 50 கிலோமீட்டர். மை மெஷின் ப்ராசஸுக்கும் அந்த இருக்குது வொர்க் ஷாப்புக்கு 100 கிலோமீட்டர் சொல்லியா? சரியா? ஓகே. ஒரு ப்ராசஸ் எடுத்து முடிச்சேன்னா அதுல ஃபர்ஸ்ட் நடக்கும் மைனிங் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், அடுத்து மெஷின் ப்ராசஸ், டிஸ்ட்ரிபியூஷன், ஃபர்ஸ்ட் நடக்க போகுது மெட்டீரியல் ப்ரொடக்ஷன். சரியா? இது நான் அலுமினியத்துக்கு எடுக்கிறேன். அடுத்து அலுமினியம் உருவாக்குறதுக்கு மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா மெஷின் ப்ராசஸ், அதாவது மெஷின்ல செய்வாங்க மெஷின் ப்ராசஸ். எஸ். சரியா? அடுத்து என்ன நடக்கும்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? அடுத்து நடக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆக்லின்னு சொல்லுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. கடைசி என்ன அதோட லைஃப் முடியும். எண்ட் லைஃப். ஓகே. அது செய்யறதுக்கு அலுமினியம் இருக்குது. சரியா? மெஷின் ப்ராசஸ்ல என்ன நடக்கும், அதுல எனர்ஜி வேஸ்ட் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன தேவைப்படும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படும். யூஸ் பண்ணக்குள்ள செய்யும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். எண்ட் லைஃப்ல அதை குப்பையில போறதுக்கு டிரான்ஸ்போர்ட். சரியா? ஓகே. சரியா? overall life of this machine's part is 10 years and it requires servicing after every 2 years. நம்ம பைக் ஓடக்கூடிய ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணும். 5 வருஷத்துல 10 வருஷத்துல ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு சர்வீஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இதுல காட்டுறாங்க பாரு. இதுல இவ்வளவுதானே சரி, இவ்வளவுதானே வந்து போறேன் அவ்வளவு 10 வருஷம். சரியா? அதுல ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது செய்யறேன். அப்ப எத்தனை வருஷம் வரும்? ஃபர்ஸ்ட் வருஷம் 1 2 3 4 எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. 4 அட்டெம்ப்ட் படிக்கணும். சரியா? 4 எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஓகே. சரியா? இப்ப அதுல கேட்டு எதுக்கான சொல்லிக்கானுச்சுன்னா how to estimate the GWP, AP, EP, COP. GWP என்னன்னா global warming potential. சரியா? அதோட ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. AP என்னன்னா acidification potential. EP என்னன்னா eutrophication potential. நம்ம PCOP photochemistry oxidation potential. இதெல்லாம் எனர்ஜி தானா? எல்லாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி மாதிரி. ஓகே. சரியா? முதலாவது என்ன மைனிங் அண்ட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், அதாவது அலுமினியம் மனுஷனா அலுமினியத்தை மண்ணுல தோண்டி எடுக்கிற அந்த ப்ராசஸ். மெஷின் ப்ராசஸ்னா அது மெஷினில் போடுறோம், அது எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்குள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணக்குள்ள எனர்ஜி வேஸ்ட் ஆகும். சைன் லைஃப் அதாவது கொண்டு கூட்டத்துக்கு டிஸ்போசல் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ ரெகுலேட் பண்ணுறோம். ஸ்டெப் 1 2 3 4 5. இப்போ 5 ஸ்டெப் ப்ரொசீஜர்லையும் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த கேள்வி செய்திகள். லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ் அங்கே இந்த 5 ஸ்டேஜஸ் இல்லை. சரியா? நம்ம பாக்குறதுக்கு அலுமினியத்து தானே, அலுமினியத்துல
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மைனிங் வராது. ஓகே. முதலாவது ஸ்டெப் மைனிங், ரெண்டாவது மெஷினிங், மூணாவது ஒர்க் ஷாப்புக்கு வரும், நாலாவது ஓகே சர்வீஸ் எங்க யூஸ் இதற்கான இப்ப முதலாவது பார்க்க போறோம். முதலாவது என்ன செய்ய போறோம்னா, முதலாவது என்ன ஸ்டேஜ், மைனிங் அண்ட் ப்ரொடக்ஷன். சரி, மைனிங் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் பார்த்தோம்னா, மைனிங் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வந்து machine is part under program. Yeah, it's made of aluminum. Determine the environmental impacts during the mining and material production. Yeah, first stage ல நடக்கிற அந்த environmental impacts பார்க்க போறோம். அலுமினியம் வந்து 1 கிலோகிராம். சரியா, இந்த டீடைல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் தந்திப்பேன். இந்த தட்டவனை தந்திப்பேன். சரியா, இத வெச்சு என்ன செய்யணும்னா அந்த GW AP EPA காணும். சரியா, GWP இல்ல, GWP ல சம்பந்தப்பட்ட வாயுக்கள் என்னன்னா கேசஸ் என்னன்னா EPA இல்லனே. சரி, ஃபர்ஸ்ட் EPA சம்பந்தப்பட்ட கேசஸ் என்னன்னா என்ன PO4 மட்டும் EPA சம்பந்தப்பட்டிருக்கு. மத்த GWP கண்டுபிடிக்கணும்னா GWP ல ஹங்கிக்கணும்னா முதலாவது CO2, இரண்டாவது N2O கடிச்சோம், மூணாவது CH4, சரியா. AP வந்து SO2, இரண்டாவது வந்து NO2 ஹங்கி. அடுத்தது PCOP ஹங்கி படிச்சேன்னா VOCங்கிற எக்ஸாம்பிள் ஹங்கி. VOC பின்னால வரும். சரியா, ஓகே. இப்ப எடுத்தா நான் PO4 இதானே முடிஞ்சல. PO4 EP ல மட்டும் தான் ஹங்கி. அவன் இத தான் சொல்லியான். AP ல வந்து SO2 NO2 தான் ஹங்கி. சரி. இப்ப ஏன் வித்தியாசம்னா இதை வச்சு தங்களுடையும். இப்ப நான் GWP கணம் என்ன செய்யணும், GW ல ஹங்கி CO2 N2O CO2 N2O CH4 ஹங்கி. அந்த மூணு தான ஹங்கி வரையா. CO2 CH4 N2O. சரியா, CO2 CH4 N2 ஹங்கி. இது என்ன செய்யணும் அப்படினா எப்பயுமே GWP ஈக்குவேஷன் என்னன்னா GWP எடுத்தா இதுல இந்த ஈக்குவேஷன்லாம் ஃபிக்ஸ்ட். GW is equal to என்னன்னு கேட்டா 1 சார கிலோகிராம் ஆஃப் CO2 பிளஸ் 28 சார நலிக்குது இந்த ஈக்குவேஷன் ரைட்டா. இது நியமிச்சா பாருங்க. இது நியமிச்சா பாருங்க. ஓகே, இது இது சரியா. EP இந்த ஈக்குவேஷன் நியமிச்சா பாருங்க. இது எல்லாம் ஞாபகம் ஜாமாடு ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப GWP இயக்கட்டாச்சுன்னா நம்ம செய்யணும் 1 சார kg CO2 என்ன ஸ்பெஷலிக்கன் ஒரு கிலோகிராம்ல வர CO2 வந்து 12.5. ஆனா நமக்கு தந்தி என்ன எத்தனை கிலோகிராம், நமக்கு தந்தி 3 கிலோகிராம். ஒரு கிலோகிராம் 12.5 12.5 இருக்கும். சார் நான் கடைசி நம்ம 3 பிரிக்கிறாரா. ஓகே கிலோகிராம் பார்த்து 12.5 பிளஸ் 28 சார kg CO2 எத்தனை இந்த CH4 0.8 நடிக்க என்ன வரையா இல்லங்கதானே. CH4 போட்டியா. ஓகே, 265 சார. சரியா, இது ஞாபகம். ஓகே. இந்த அட்டவணை இது வந்துருவாங்க எக்ஸாம்பிள். இந்த அது மேல தருவான் என்ன இது வந்துருவாங்க இந்த அட்டவணை. சரியா, சரி. AP அது மாதிரி AP. சரியா, AP ஹங்கிக்கிற SO2 லயும் NO2 ல ஹங்கிரிக்கும். அது மட்டும் எடுத்து போடுறோம். சரி. PCOP VOCங்கற என்னன்னா ஹைட்ரோகார்பன். இது ஹைட்ரோகார்பன். VOC ஹைட்ரோகார்பனா C நம்ம இது அடிச்சோம் கெமிஸ்ட்ரி அடிச்சோம் CX HX and H5 அது அப்படினா என்ன ஹைட்ரோகார்பனா. ஓகே. யா
கொஞ்சம் பெரிய அதுக்கு சாப்பாடு அந்த கிளிக்கிளிக்கி அதுல உண்டு தர மியூசிக் பதிலா சைவத்தை போட்டீங்க அதான் எப்படி அந்த அது மியூசி போட்டீங்க அடுத்தது CH4 நாளைக்கு விஷயம் கண்டுபிடிக்கியா அவ்வளவுதான் இப்ப சொல்லி பேசுற வளங்கள்ல இப்ப வளங்குது ரைட்டா ஓகே முதல் வரைக்கும் வளங்கள்ல சரி 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 ஓகே சொல்லு நாளைக்கு கொஸ்டின் தான் பாடு அடுத்து செய்ய போறோம் இது ஒன்று முடிஞ்சானே இது மைனிங் ப்ராசஸ் ரெண்டாவது செய்ய போறோம் மிஷின் ப்ராசஸ் எல்லாம் மரம் பண்ணாங்க ஒன்று தான் பண்றீங்க ரைட்டா அப்ப அதை வச்சு செஞ்சு பண்ணி மைனிங் ப்ராசஸ் தானே மைனிங் தானே அது மைனிங் தான் பார்த்தது இப்போ அடுத்து ஆக போறோம் மெஷினிங் ப்ராசஸ் மெஷினிங் ப்ராசஸ் இதுக்கு அவன ஊடு விவரம் மாதிரி வருதுடா நான் சொல்லுறேன் அவர் மாதிரி தான் மாதிரி இருந்துச்சுன்னா நான் இங்கே எலக்ட்ரிசிட்டி நினைக்கிறேன் ஓகே எலக்ட்ரிசிட்டி ப்ராசஸ் the machine part is consumes 100 megajoule electricity during the machining process. 1 kilowatt is equal to 3.6 megajoule. Right? இது எப்படி வருதுன்னு தெரியுமா? 1 kilowatt is 3.6 megajoule சொல்லி ஒரு கிலோவாட் அதாவது சக்தி சமன் என்ன? joule by joule per second. சரி ஓகே அதனால அந்த பிரிக்கிறத நம்ம வைக்கணும் ஈசன் தானே அவரை மூவாயிரத்து சரி ஓகே ஒரு கிலோவாட்ங்கிறது 36 எனர்ஜி என்ன அது நியமம் தானே உலகோட 3.6 மெகா ஜூல் நீ பேசுற கொஞ்சம் கிளியர் இப்ப கிளியர் ஆயியா இப்ப கிளியர் ஆயி 3.6 மெகா ஜூல்ங்கற 3.16 தானே இத ஓகே அவருக்கு மாத்தணும் மனுஷனா 3000 அப்போல பிரிக்கணும் தானே இல்ல ஜவுண்டு வரும் ஓகே 3000 பிரிச்சா வரது 1.23 வரும் வாட்ல வரும் எஸ் 1000 கிலோவாட் ஆகும் ஓகே கிலோவாட் 3000 ஓகே இப்ப 100 மெகா ஜூல் சந்திக்கான் ஆனா இப்ப இந்த கேர்லில சந்திக்கிறது 1 கிலோவாட் 1 கிலோ எடுத்தீங்க ரைட்டா 1 கிலோவாட் சந்திக்கான் நமக்கு காணணும் 100 மெகா ஜூல் என்ன செய்யணும் ரைட்டா என்ன செய்யணும் 1 கிலோவாட் தான் காணணும் தந்தீங்க என்ன கிலோவாட் தந்தீங்க 100 மெகா ஜூல் தந்தீங்க அதாவது மூணு வர பிரிக்கணும் ஃபர்ஸ்ட் இல்ல 1 கிலோவாட் தாராங்கன்னா இந்த 100 மெகா ஜூல் தந்தீங்க 1 கிலோவாட்ங்கிறது 3.6 மெகா ஜூல் தானே எஸ் இது சாமான் என்னன்னா 3.6 மெகா ஜூல் தானே ஓகே தானே 3.6 மெகா ஜூல் தந்து போட்டோம் 100 மெகா ஜூல் கேக்க என்ன செய்யணும் 3.6 பிரிக்கிறோம் கொடுமுட்ட சார் பிரிச்சா எத்தனை கிலோவாட் வரும் அதுக்கு செஞ்சு பாஞ்சு நடிக்கிற வாங்கிட்டா ஓகே நடிக்கிற வாங்கிட்டா ஏன் பிரியா ஓண்டா வாங்கிட்டு 3.6 மெகா ஜூல் தந்திக்க நமக்கு கேர்லி செய்து 100 மெகா ஜூல் ரைட்டா கேஸ் இனி டோட்டல் 22 சிம்பல் டைப் அஞ்சு 20 சிம்பல்ட்டால பெருக்கணும் அதே ஈக்குவேஷன் நம்ம முந்தி பார்த்தோமே அதே ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் GW அதே ஈக்குவேஷன் சரி ஏபிக்கு அதே ஈக்குவேஷன் தான் இதெல்லாம் இது என்ன இங்க வந்தனே இதெல்லாம் நீ பண்ணி முந்தி காரணம் ஓகே 1.4 எல்லாம் அதே தான் சரி அதெல்லாம் ஓகேடா சரியா அதே முறை தானே சரி HC வந்து சரி கடைசியா 22 சிம்பல் பெருக்கணும் பெருக்கினா எடுப்போம் எல்லாத்தையும் கிலோகிராம் CO2 இந்த அளவுக்கு கொடுக்கணும் ஓகே
சரியா? இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் இந்த ஈக்குவேஷன். அடுத்து அப்ப ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தனித்தனியே அது எது வரலாறு காணும் என்ன ஜிடபிள்யூஎம் ஜிடபிள்யூபி ஏபி எல்லாம் அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டிங் என்ன சொல்றாங்கன்னா distance between the production unit and workshop is 100 km. 100 km சொல்லி தந்தியா சரியா? 100 km சொல்லி தந்திருக்கீங்க. ஆனா நமக்கு தந்திக்கிறது ஒரு டன் கிலோமீட்டர் தந்தியா. ஒரு டன் கிலோமீட்டர் தானே? ஒரு டன் கிலோமீட்டர் சரி 1000 1000 கிலோமீட்டர் தந்தியா. 100 கிலோ 1000 அது 1000 வெச்சு 100 கிலோ 70 கோல் பேர்ல 10 ரூபாய் பத்தனம் செல்லது இது நம்ம என்ன கேட்டா கடி என்ன 100 கிலோமீட்டர் ஆனே 100 மெகாட்டியா 100 மெகாட்டியா சந்திக்கிறது ஒரு டன் கிலோமீட்டர் பஸ் சந்திக்கிறது. ஓ இது 100 கிலோமீட்டர் எத்தனை டன்? தசம் 100 கிலோமீட்டர் தசம் டன் தசம் டன் ஏன் திருப்பி 100 வரைக்கும் இந்த அழகு கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ணணும். அடுத்து வந்து என்னது சர்வீஸ் சரியா யூஸ் பண்றது அது எனர்ஜி மாதிரி சரி அதாவது ஸ்டேஷன் சரியா which is carried out after every 2 years. எஸ் அப்ப நாலு சர்வீஸ் பண்ணணும். 10 வருஷத்துல 4 அடிச்சு ஆகும். ஓ ஓ ஓ basically machine parts consumes 25 megajoule electricity during the servicing. Multigen 3.6 megajoule is carried after every 2 years. Determine the environmental impacts of servicing by over the lifetime. Overall lifetime 10 years. சரியா? எஸ் இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன 4 ஆடம் சைஸ் பண்ணுவாங்க சரியா இல்லையா? 4 தரம் 100 மெகாஜூல் வரும். இப்ப ஒரு ஆட்டம் சர்வீசிங் பண்றதுக்கு எத்தனை மெகாஜூல்? 25 மெகாஜூல். பார்ட் electricity during servicing 25 மெகாஜூல் இருந்துச்சுன்னா 4 ஆட்டம் சர்வீஸ் பண்றதுக்கு 4 தர 25. நான் கைகளை கிளியர் பண்ணுதானே? ஓ இப்ப கிளியர் ஆகுது. அப்ப 100 மெகாஜூல் இருந்துச்சுன்னா இப்ப நமக்கு தெரியும் 3.6 மெகாஜூல் ஒரு கிலோவாட். விளங்குதா? 3.6 மெகாஜூல் ஒரு கிலோவாட் இருந்துச்சுன்னா 100 மெகாஜூல் எத்தனை கிலோவாட் பார்க்கலாமா இல்லையா? எப்படி பார்க்கலாம்? ஓகே 100 பிரிட்ஜி ஓ நான் சரியா? அப்ப 27/8 எல்லாத்தையும் பை கண்டி ஐடியா ஐடியா இதுதானே? சாப்பாடுல போட்டு எடுத்து ஆன்சர் அது டிஸ்போசல் distance between the workshops is 50 km. Getting the number of kilometers அது கொண்டு கொட்றேன் மண்ணல அந்த போட்டோட வெல்பில அங்க போட்டோட என்னமா இந்த environment impacts transporting machine parts in the business process 3t capacity truck 3 ton சரியா 3 ton life cycle maintenance 3 ton truck 3 ton கடியா சரியா கடிக்கிறோம் இப்ப அதுக்கு வந்து அந்த டாக்டருக்கு பாத்து இருக்குதானே ஓன்லைன் குடி பாப்பேன் நான் ஒண்ணா ஓ அந்த GWP ஒரு ஸ்டேஜ்ல GWP வாங்கலாம் தானே GWP பேர் வாங்கலாம் தானே இப்ப அதை இங்க கடைசியா கம்பேர் பண்றாங்க மைனிங்ல இப்ப இதுல பார்த்து முடிச்சேன்னா பாக்குறது GWP சரியா GWP தனியா ஒன்று கொடுத்தியா மைனிங்ல எவ்வளவு GWP வருது மெஷின் ப்ராசஸ் GWP கொடுத்தியா கடைசியா எடுத்தா மொத்தம் டோட்டல் என்னது இவ்வளவு கூட்டி பார்க்க எத்தனை GWP வருது குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் GWP
டோட்டல் ஜிடபிள்யூ வருது 85 வருது. அதுல எதுக்காக கூட பார்க்காங்க எந்த இதுல ஜிடபிள்யூபி பார்த்தா மைனிங் ப்ராசஸ்ல ஆக கூட மைனிங் கூட அந்த கிராஃப் கரி பார்க்காங்க ஆக கூட வந்து ப்ளூ கலர் என்ன ப்ளூ கலர் சரியா போறது ஒண்டி காண ஏ ஏ ஏ ஏ ஏ மைனிங் நான் 97.7 மைனிங் இது ஒப்பட கொள்ள கடிஞ்சினா 4 3 what is the hotspot இந்த கேள்வி வேற சான்ஸ் இருக்கு அப்படி கேள்வி வரும் அப்ப இப்படி மைனிங் வாது போடு what is the hotspot என்ன கொஞ்சம் hotspot எது மைனிங் பேட்டி ப்ரொடக்ஷன் என்ன பண்ண hotspot வந்து என்னன்னு ஆக கூட வர hotspot மைனிங் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் hotspot கூட வர hotspot என்ன mining material production is a stage that is having the highest impact for the total production stage அதே இப்ப வந்து ஜிடபிள்யூ அதே மாதிரி ஏபிஇ பாகம் முதல்ல ஏபிஇ பாகம் ஏபிஇ ல ஓடக்கூடிய வந்து அப்படினு பார்த்தா மைனிங் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் தான் 15% கூட வருது அப்ப இங்க ஹாட்ஸ்பாட் என்ன வாட் இஸ் ஹாட்ஸ்பாட் அதான் மைனிங் மெட்டீரியல் அதான் நான் 98.29 டோட்டல்ல கூட்டி அதை பிரிச்சு பார்த்தா எப்படி பாக்குறது எத்தனை பர்சன்ட் எப்படி பாக்குறேன் அதாவது இதன் மொத்தத்துக்கு அதே 2 பாக்குறேன் எஸ் அதே மாதிரி ஈபி பாக்குறேன் ஈபில மேல கூட வருது அதான் அதுல அது கூட வருது மைனிங் தான் அது மைனிங் சரி அதே மாதிரி ஓகே பிசிஓபி அதே மாதிரி அதுல மாதிரி மைனிங் தான் வருது சரியா இப்ப கடைசியா அந்த நோட்ஸ் எழுதலாம் மைனிங் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் ஹஸ் பீன் ஃபவுண்ட் டு பி தேர் ஹாட்ஸ்பாட் என்ன பே மைனிங் all in pack mining material this case mitigation study should be focused on alternative material அப்ப அங்க என்ன செய்யணும் alternative material choose பண்ணணும் ஏன் அதுக்கு மைனிங் கூட இருக்கிறதால அலுமினியத்துக்கு பதிலா வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படி பார்க்க கூட வரது it's important to note that the many institutions even though the electric consumption is low hotspot the electric consumption for in change of the grid the LTD source of may not be able to immediate this strategy because the grid connection is considered public it may be beyond the system boundary of license the electricity and the hotspot la வருது அத மாத்தேல என்னன்னா electricity வந்து நமக்கு அது public utility ல எடுக்கும் அப்ப அதுக்கு alternate material choose பண்ணேல electricity ஒரு alternate யூஸ் பண்ணேல அடுத்து LCF effectiveness can suggest a mitigation strategy in the system boundary of consumption of food then the strategy may be LCD process of material which is less energy during the stages அப்ப alternate material எப்படி யூஸ் பண்ணணும்டா இதுக்கு எனர்ஜி குறைய எடுக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணணும் அப்ப now என்ன செய்யலாம் காப்பரை சஜஸ்ட் பண்றாங்க காப்பர் அலுமினியத்துக்கு பதிலா அலுமினியத்துக்கு பதிலா நம்ம எதிர்நெல்லுக்கு போடலாம் அதுல சஜஸ்ட் பண்ணி என்னன்னு copper is identified as an alternative metal which meets the function of the अरे நீயும் இது இருக்கியா ஓகே ட்ரான்ஸ்பரன்ட் இதுல என்ன செய்ய பண்ணா ஐகனே காப்பர் நம்ம சஜஸ்ட் பண்ணானே இப்போ அதே ஸ்டெப் அலுமினியத்துக்கு செஞ்ச அதே ஸ்டெப் காப்பர் செய்யணும் விளங்குதா ஓகே திரும்ப காப்பர் செய்யணும் என்ன காப்பர் செய்யணும் சரிடா காப்பர் அதே ஸ்டெப் செய்யணும் சரி அப்ப காப்பர் டீடைல்ஸ் வந்து பண்ணாவேன் எனக்கு பேப்பர்ல தந்தீங்கதானே மேலக்கிஞ்ச நமக்கு வந்து அலுமினியம் தந்தாங்க ஓகே நம்ம செஞ்ச அலுமினியம் தந்தாங்க நம்ம செஞ்சத காப்பர் ஜீரம் CU யூஸ் பண்ண கொடுக்கலாம் CU வெளிய எவ்வளவு CO2 வெளியாகுது எவ்வளவு CH2 வெளியாகுது எவ்வளவு H2O வெளியாகுது எவ்வளவு CO2 வெளியாகுது எவ்வளவு NO2 வெளியாகுது அதே வச்சு அதே ப்ரொசீஜர் அதே ஸ்டெப் அப்படின்ற எல்லாத்தையும் செய்யக்குள்ள இப்ப மைனிங் பார்க்கும் கடைசியா மைனிங் ஆகும் அப்பயும் என்ன வருது அப்பயும் அந்த ஹாட்ஸ்பாட் வந்து இதான் வருது ஏபிக்கு பார்க்கும் சரியா அதுலயும் அதான் கூட நான் கொஞ்சம் குறைஞ்சி பாரு முந்தைய விட குறையுது அவன் குறைஞ்சி சரி இதுல குறையுது அது அந்த மாத்திரை
சரியா? இப்ப அது ஒப்பிட போறோம். அதை எப்படிமா அலுமினியத்தையும் நான் செல்லுவேன் சின்ன ஒப்பிடணும். அலுமினியத்தையும் இதே ஒப்பிடணும். CO எவ்வளவு ரிடக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். அலுமினியத்துக்கு நடுவுறோம் CO எழுதிக்கும், GWP AP EP EP எழுதிக்கும். எவ்வளவு குறையுதுன்னு பார்க்கணும். குறைவாக எப்படி இதன் கீழ் இது சார இது இது கீழ் இது தரணும். புரியுதா? 1985 தசம் 63 1900 தர இதெல்லாம் இங்கே இருக்கு. அதோட அந்த அந்த கேள்வி முடியுது.